Hey guys, welcome back to the Tamil channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்க லேப்டாப்ல சவுண்ட் சுத்தமா கேட்கலனா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 100% அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். நீங்க என்னதான் சவுண்ட் ஃபுல்லா வச்சிட்டு வீடியோ பார்த்தாலும் சரி, சாங் கேட்டாலும் சரி, சவுண்ட் சுத்தமா கேட்காது, ரொம்ப லோவா கேட்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்டெப்பை மட்டும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 100% இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 ஸ்டெப் சொல்றேன். அந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. என் லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. சவுண்ட் கேட்காம ஹெட்செட் போட்டாலும் சரி, ஹெட்செட்லையும் கேட்கும், வெளியும் கேட்கும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. உங்கள் லேப்டாப்பில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன 5 ஸ்டெப்புமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வாங்க அந்த ஸ்டெப் எல்லாமே பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன்னா, கீழே வாங்க. டாஸ்க் மேனேஜர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ன்ற ஐக்கான் இருக்கும். அது வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டர்போ ஷூட் சவுண்ட் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ்னு வரும். வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து டிஜிட்டல் அவுட்புட் AMD அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் realtek ஹை டெஃபினேஷன் வரும். இதில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து அப்படிலாம் கேட்காது. ஒரு சில லேப்டாப்பில் கேட்கும், ஒரு சில லேப்டாப்பில் கேட்காது. ஸ்பீக்கரில் கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 100 வச்சுருங்க. இதுலேயே 100 வச்சுருங்க. சரிங்களா? இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டெஸ்ட் சவுண்ட்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில சவுண்ட் மட்டும் கொடுப்பாங்க. அதை நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளே டெஸ்ட் சவுண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்டிருக்கும். அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து லவுடாக கேட்டுச்சுன்னா, அதை சத்தமாக கேட்டுச்சுன்னா குட்டுன்றதை கொடுங்க. சவுண்ட் வந்து நல்லா கேட்கலனா நீங்கள் வந்து பேடுன்றது கொடுங்க. சரிங்களா? இப்போ பேடுன்னு கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரை ரீஇன்ஸ்டாலிங் கரண்ட் டிரைவர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அது கொடுத்தீங்கன்னா போதும். பேடுன்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும். ரீஸ்டார்ட் நோன் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. என்னால் இப்போ கொடுக்க முடியாது, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சா? இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். என்ன சேம் ஸ்பீக்கர் வந்துருங்க. ஓப்பன் சவுண்ட் செட்டிங் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் சவுண்ட் டிவைசஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். அவுட்புட் டிவைஸ்ன்னு இருக்கும். இது வந்து ஸ்பீக்கர்ன்றது கொடுத்துட்டு எனேபிள் கொடுத்துருங்க. இப்போ வந்து எனேபிள் இருக்குது, அதனால தான் இங்கே டிசேபிள் கேட்குது. இப்போ நான் டிசேபிள் கொடுத்துட்டு எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீக்கர்ஸ் எனேபிள்னு கேட்கும். எனேபிள் கொடுத்துருங்க. எதெல்லாம் எனேபிள்னு கேட்குதோ அது எல்லாமே எனேபிள் கொடுத்துருங்க. அதேமாதிரி இன்புட் டிவைஸில் மைக்ரோஃபோன்லையும் அதேமாதிரி எனேபிள் கொடுத்துருங்க. ஸ்டீரியோ மிக்ஸிங் இருக்கு பாருங்கள், அதுலேயும் எனேபிள் கொடுத்துருங்க. சரிங்களா? இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். உங்களுடைய விண்டோஸ் பட்டன் அழுத்திட்டு சர்வீஸ் டைப் பண்ணுங்கள். சர்வீஸ் டைப் பண்ணாலே போதும். சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஆடியோன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டார்ட்னு இருக்கும். அப்படி எந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, அதனால தான் இந்த ஸ்டாப் கேட்குது. உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் வச்சுன்னா ஸ்டார்ட் கொடுத்துருங்க, அப்படின்னா ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நான் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். இந்தமாதிரி லோடிங் ஆகும். ஓகே, முடிஞ்சிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆடியோ என் பாயிண்ட் பில்டர்னு இருக்கு பாருங்கள். அதேமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் இருந்தால் கொடுங்க. எஸ் கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் பார்த்துட்டுமா? இப்போ ஃபோர்த் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய டிஸ்பிசி வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ்னு ஒரு இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் போய்ட்டு சர்வீஸ் கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள் சர்வீஸ். நீங்கள் சர்ச் பண்ண முடியலன்னா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும். ஃபோர்த் ஸ்டெப் இது வந்து டிவைஸ் மேனேஜர். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ்னு இருக்கும். இந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோஃபோன் அப்படின்னு இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் டிரைவர் அப்படின்னு கேட்கும். அப்டேட் கொடுங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இதுக்கு வந்து சர்ச் ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கு பாருங்க. அது வந்து கொடுங்க. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வருது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ். அதே நெட் கிளிக் பண்ணுங்க. அப்டேட் டிரைவர் கொடுங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்லி கொடுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வருது. நெக்ஸ்ட் ஸ்டீரியோ மிக்ஸிங் இருக்கு பாருங்க. அதையும் அப்டேட் கொடுங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஆல்ரெடி இன்ஸ்டால். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலில் தான் இருக்குது. ஓகே, இதிலே நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்ட் வீடியோ கேம் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கு பாருங்க. இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்தமாரி இருக்கும். AMDன்னு இருக்குது. எந்த வந்து பார்த்தீங்கன்னா AMD உங்கள் லேப்டாப்பில் இன்டெல் கொடுக்கலாம். எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் டிரைவர்னு கொடுங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்லி கொடுங்க. எந்த பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து realtek அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஹை டெஃபினேஷன் ஆடியோ. அதையும் சேம் அப்டேட் டிரைவரும் கொடுங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்லி கொடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் இருக்குது. ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. நீங்கள் நான் இப்போ கொடுக்க முடியாது, நான் வீடியோ முடிச்சுட்டு கொடுத்துப்பேன். ஓகேடா, நீ சொன்ன இந்த 4 ஸ்டெப்புமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலை, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குங்களா? இந்த 5ஆவது ஸ்டெப்பும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு க்ரோம் ப்ரௌசர் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ப்ராப்ளம் எந்த லேப்டாப்பில் அதிகமாக வருதுன்னா இந்த லினோவோ E4125 E15 இந்த மாடலில் தான் அதிகமாக வருது. லினோவோ மாடலில் தான் அதிகமாக வருது. அதுவும் போன வருஷம் கொடுத்த அந்த லேப்டாப் தான் அதிகமாக வருது. நான் அந்த லேப்டாப்புக்கு எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். லினோவோ மேலே வந்துச்சு எனக்கு. லினோவோ E4125 டிரைவர்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் தான் வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாடல் உண்டான லேப்டாப் தான் வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை போட்டு சர்ச் பண்ணுங்கள்.
எந்த வந்து லினோவோ இல்லை எந்த வந்து ஹெச்பி அப்படின்னு கேட்குறீங்களா, டெல்லு, ஆசரு அந்த மாதிரி கேட்குறீங்களா, சிம்பிள் தான். இந்த லினோவோன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப் என்ன மாடலோ அதை போடுங்க. எக்ஸாம்பிள் எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி, அதுக்கான மாடல் நான் போட்டுட்டு டிரைவர்ஸ் டவுன்லோடும் போடுவேன். ஃபஸ்ட் அவர் வெப்சைட் கிளிக் பண்ணுவேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் அவர் வெப்சைட் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லினோவோ சப்போர்ட்லேருந்து அதுக்கு உண்டான வெப்சைட்டில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்டேட்னு இருக்குது. இதை கொடுக்காதீங்க. மேனுவல் அப்டேட்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுங்க. ஆடியோன்னு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டாக, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆடியோக்கான சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருப்பாங்க. டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16 MB. இது வந்து ஒரு சில லேப்டாப்லாம் சேஞ்சஸ் ஆகும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் கொடுங்க. டபுள் டேப் பண்ணால் இன்ஸ்டால் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு. ஓகே, நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்புமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலை அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாமல் போகும். ஏன் ஒரு சிலர் ஒர்க் ஆகாதுன்னா ஹார்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்கும். சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சொன்னக்கூடிய எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்படி சாஃப்ட்வேர்லாம் பிரச்சனை இல்லை, ஹார்ட்வேரில் தான் பிரச்சனைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பில் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுறதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா டெக் வீடியோஸ் எல்லாமே போயிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பெஸ்ட் கண்டென்ட் தரேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.